எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயரை பற்றின, ஹனுமன் பற்றின ஒரு கதைங்க. பட்டாபிஷேகம் நடக்குது ஸ்ரீராமருக்கு. அவர் அயோத்தியை திரும்பி வந்ததுக்கப்புறம் பட்டாபிஷேகம் நடந்து, அந்த பட்டாபிஷேகம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே விலை மதிப்பில்லாத நிறைய நகைகள், பொன் பொருள் அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. சீதாதேவியும் ராமச்சந்திரமூர்த்தியும் அப்படி கொடுக்குறப்ப ஹனுமன்ஜிக்கு ஒரு முத்து மாலை கொடுக்குறாங்க சீதாதேவி. அப்போ முத்து மாலையை வாங்கிட்டு அவர் ரொம்ப வினயத்தோடு வாங்குறார். வாங்கி உட்காந்து பார்க்குறார். அந்த முத்து மாலையில் இருக்கிற ஒவ்வொரு முத்தாக திருப்பி 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 பார்க்குறார். அப்போது லக்ஷ்மண் கேட்குறார், ஏன் அந்த முத்து மாலை என்ன இப்படி திருப்பி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போது நீங்கள் இது ரொம்ப விலை மதிக்க முடியாத மாலைன்னு சொல்கிறீங்க, இதில் எங்கேயுமே ஸ்ரீராமரோட படமோ ஸ்ரீராமருடைய நாமமோ இல்லையே, அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீராமனோட நாமமோ உருவமோ இல்லாதது எனக்கு அது விலை மதிக்க முடியாதது நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஸ்ரீராமர் தான் விலை மதிக்க முடியாதவர் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார். அப்போ லக்ஷ்மணன் கேட்குறார், அப்படின்னா உங்கள் உடம்புல எங்கேயுமே இல்லையே ஸ்ரீராம் அப்படிங்கிற மாதிரி, எதுவுமே எங்கேயும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் கேட்குறார். அதுக்கு ஸ்ரீராமரை பார்த்துக்கிட்டே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டுறார். நெஞ்சை பிளந்து காட்டும்போது அங்கே ஸ்ரீராமர், சீதாதேவி எல்லாருமே அங்கே அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் லக்ஷ்மணன் சுவாமிக்கு காட்டுறார். அப்போ தான் அந்த லக்ஷ்மணனுக்கே புரியுது எவ்வளோ ஒரு ஆழ்ந்த தீவிரமான பக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்குது ஸ்ரீராமர் மேலே அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவரும் ஆஞ்சநேயர் மூர்த்தியை வணங்கி, ஆஞ்சநேயர் தன்னுடைய அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ, எங்கெல்லாம் ஸ்ரீராமனை பற்றின ராமாயண கதைகள் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் கைகூப்பி சிரம் தாழ்த்தி நிற்பேன். எங்கெல்லாம் இந்த ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீராமர்கிட்டயே சொல்கிறார் ஹனுமன். அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் அவர் வணங்கி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறதாக ஒரு ராமாயணத்தில் வர கதைங்க. இதெல்லாம் ஒரு உபகதைகள்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் வர சின்ன சின்ன உபகதைகள்ல இருந்து தான் இது மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.